கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மாலை 4:50 வரை. அதன் பின்பு அவிட்டம். இன்றைய திதி பஞ்சமி, காலை 11:14 வரை. அதன் பின்பு சஷ்டி. இன்றைய யோகம் மாலை 4:50 பிறகு நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, காலை 10 முதல் 11 வரை, பிற்பகல் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற கிரக நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதால் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிகவும் அற்புதமான நல்ல நாள். அனைத்து வகையான நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறந்த நேரம் இது. என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வரக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்பொழுது எச்சரிக்கையாகவும் பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாகவும் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் புதன் சூரியன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் எல்லா வகையிலும் இந்த நாள் கடகராசிக்கு இனிமையான நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில சிறு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ற வகையில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்தில் புதன் சூரியன்,
5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமைந்திருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லா கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எனவே இந்த நாள் துலாம் ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சியில் இன்று மிக சுலபமாக வெற்றி அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் விருச்சிக ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நேரம் இது. அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான சூழ்நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும். மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சுக்கிரன் சந்திரன், 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் என்ற நல்ல கிரக அமைப்பு அமைந்துள்ளதால் இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவரையில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் மகர ராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ராசியில சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு இனிய நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய இனிய நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்தில் குரு,
5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன், சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சியில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் எல்லா விதமான நன்மைகளும் அமையும் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.